ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 12 பல்லு பூண்டு, கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக கொரப்பாக இருந்தால் சரியாக இருக்கும். இது இருக்கட்டும். குழம்பு செய்கிறதுக்காக குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, 2 மராத்தி மொகு சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் முழுசாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு மட்டனை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மட்டனை அப்படியே சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு இந்த வதக்கின சாமான்களோடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு மட்டன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் இது கூட ஒரு 4 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியோட வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது கூடவே காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை மணம் எல்லாமே போய் நல்லா வதங்கியும் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்கிற அளவுக்கு ஒரு 2 கப் அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது சரியான பக்குவத்தில் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்தோடலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.